அடுத்ததாக 2 துறைகளை பார்க்கலாம். கடந்த காலங்களில் பல 20-10 ஆண்டுகளாக இந்த 2 துறையும் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிவை சந்திச்சிருக்கு. ஒன்று போக்குவரத்து துறை, இன்னொன்று மின்சாரத்துறை. போக்குவரத்து துறையை முதல்ல பேசிடலாம். அதில் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது, அது ஏன் அந்த அளவு சிக்கல்களுக்குள்ள அது போயிருக்கு அப்படிங்கிறதும், அடுத்தது மின்சாரத்துறையை நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா புதிய பேருந்துகள் உள்ளே வரும். பழைய பேருந்துகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க. அதாவது எப்படின்னா, மப்சல் ஓடக்கூடிய பேருந்துகளை டவுன் பஸ்களாக மாற்றுவாங்க. டவுன் பஸ்களாக ஓடுற பல டவுன் பஸ்களுக்கு வாழ்நாள் எவ்வளோன்னு தெரியாது. இப்போ கொஞ்ச காலமாக டவுன் பஸ்கள்லேயும் புதிய பஸ்ஸுகளை சேர்க்குறாங்க. தொடக்கத்திலேயே இந்த ஊழல் ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பஸ்ஸோட விலை அங்கே ஒன்று போட்டிருப்பாங்க, ஆனால் அது அந்த தகுதி வாய்ந்த பஸ்ஸு தானா, ஒரு புதிய பஸ் இங்கே வரும்போது அந்த பாடியை இவங்க கட்டுறாங்களா, இல்லை யாராவது கட்டி விற்கிறாங்களா, சேஸ் மட்டும் வாங்கிட்டு இவங்க கட்டுறாங்களாங்கிறதே நமக்கு தெரியலை, முழுக்க நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பஸ் தன்னுடைய வாழ்நாளை எட்டவே எட்டாது. ஒரு லாங்கில் ஓடுறதா இருந்தாலும் சரி, டவுன் பஸ்ஸாக போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை லாங்கில் ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸை கொண்டுட்டு சேஸை மட்டும் வச்சுட்டு மீதி பாடியெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு திரும்ப இவங்க கட்டி அதை டவுன் பஸ்ஸாக விடுறாங்களா, புது பஸ்ஸு மாதிரி அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி அந்த போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்கும். அது லாபகரமாகவே அந்த துறையை வச்சுக்க மாட்டாங்க. சலுகை விலையில் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. இந்த பிஜேபி அரசு வர்றதுக்கு முன்னால் சலுகை விலையில் அவங்களுக்கு டீசல் கிடைக்கும். அதாவது எப்படின்னா, பெரிய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக, பல்க் பர்ச்சேஸ்க்காக பெரிய பெரிய நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் இருக்கிற ஸ்பின்னிங் மில்ஸ் மாதிரியான நிறுவனங்கள், டயர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் சலுகை விலையில் நேரடியாக டிப்போக்கள்லேருந்தே கொடுப்பாங்க. அதேமாதிரி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கும் டிப்போக்கள்லேருந்து ஐஓசி டிப்போ, ஹெச்பிசி டிப்போலேருந்து நேரடியாக கொடுப்பாங்க. விலை குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அதை நீக்கிட்டாங்க. இப்போ கூடுதல் விலையில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த வளைகுடா போருக்கு பிறகாக. ஸோ எவ்வளோ சலுகைகள் அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும், நிறைய மக்கள் போகக்கூடிய ரூட் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அந்த நிறுவனம் லாஸில் தான் போகும். அங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல நிறைய ஊழல் நடக்கும். அப்புறமா இந்த மாதிரி இந்த கொள்முதலில் பெட்ரோல் டீசல் கொள்முதலில் பெரிய அளவுக்கு ஊழல் நடக்கும். அப்புறமா அங்கே எந்த ரூட்டில் ஓடணுங்கிறதுக்கு அங்கே இருக்கிற டிப்போ மேனேஜர்ஸ் பார்க்குறவன் தான், அவங்க நினைக்கிறவங்கள தான் அந்த முக்கியமான நிறைய படி கிடைக்கக்கூடிய ரூட்டை அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கண்டக்டரும் பஸ் டிரைவரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களா, ஏன்னா எப்படியும் ஒரு உயர் ஜாதியை சேர்ந்தவர் தான் அந்த டிப்போவில் நிர்வாகத்தில் மெயின் இடத்துல அடுத்த இடத்துலலாம் இருப்பார், அவங்கள போடுவாங்க. அப்புறம் மற்றவங்க இவங்களுக்கு தேவையில்லாத இருக்கிறவன்ட்ட மைலேஜை கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த டியூட்டிக்கு மாற்றி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னா நீயே ஓடுன்னு சொல்லுவாங்க. இப்போ புதிதாக யாரையும் எடுக்கலை, நிறையா பேர் வெளியில் போயிட்டாங்க. நிறையா பேருக்கு ஓய்வூதிய பலன்கள் கொடுக்கப்படவே இல்லை. நிறையா பேர் இன்னும் அந்த ஓய்வூதிய பலன்களுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில். இன்னும் முழுமையாக நிறையா பேருக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு மேலே அப்படியே ஜெயலலிதா காலகட்டங்களில் இருந்தே கொடுக்கப்படலைன்னு சொல்லப்படுது. முழு விவரங்கள் தெரியல. நிறையா பேருக்கு ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கல. அப்புறம் இப்போ கான்ட்ராக்ட் லேபர்ஸாக எடுத்தாங்க, ஒரு தொகுப்பூதிய அடிப்படையில் எடுத்தாங்க. இப்போ எடுக்கிறது எல்லாமே டெய்லி வேஜஸில் தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை கொடுப்பது, உடனடியாக ரூட்டை மாற்றுறது. ஒரு ரூட்டில் அவன் ஓடிட்டு இருப்பான், கம்ஃபர்டபுள் செட் ஆகிருப்பான், திடீர்னு அடுத்த வாரத்தில் அவனை தூக்கி கொண்டு போய் வேற ஒரு ரூட்டில் போட்டு அவன் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவன் வீட்டுக்கு வரதில் சிக்கல் ஏற்படும். இப்படி பல குளறுபடிகளை அந்த நிர்வாகங்கள் செஞ்சுட்டு இருக்குது. அப்புறமா ஒரு முன்னாடி ஒரு ப்ரைவேட் வண்டி போகுது, பின்னாடி இவங்க போகிறாங்கன்னா இவங்களுக்குள்ள அன்கோ போட்டுக்கிட்டு அந்த ப்ரைவேட் வண்டியை முன்னாடி விட்டு அதிக சீட்டுகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு இவன் வெறுமனே வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாபகரமாக இயங்கிறதுக்கான எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அப்புறமா இந்த 4 டிக்கெட் செக்கர்ஸ்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. டிக்கெட் செக்கர்ஸ் 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே ஏறி அந்த கண்டக்டருக்கு மெமோ கொடுக்குறதுல தான் குறியாக இருப்பாங்களே ஒழிய எல்லோரும் டிக்கெட் வாங்க வைக்கிறதுல அவங்களோடது இருக்கவே இருக்காது. அந்த டிக்கெட் செக்கர்ஸ்னு ஏறக்கூடியவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அந்த கண்டக்டருக்கு மெமோ கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த 4 பேரும் அந்த கண்டக்டருக்கு மெமோ கொடுக்குறதுக்கு. அது ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை எல்லோரும் டிக்கெட் எடுக்க வைக்கணும், எல்லாம் ஒரு பயமுறுத்தணும், வருவாங்க டிக்கெட் செக்கிறவங்க செக் பண்ணுவாங்க, டிக்கெட் வாங்காமல் இருக்கக்கூடாது அப்படின்றது இருக்காது அவங்கக்கிட்ட. அவன் பிடிச்சாச்சுன்னா உடனே கண்டக்டரை கூப்பிடு, அவனுக்கு மெமோவை கொடு அப்படின்றது தான் நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ எப்படி அவன் வேலை செய்வான்? ஒரு
ஒரு ஒரு லக்கேஜை கொண்டு கொண்டு வந்ததுக்கு உதவி பண்ணுறது, இல்லைன்னா அந்த அந்த ரூட்டில் போகிற அந்த பஸ்ஸு லாபகரமாக மாற்றுறது. இப்போது பெண்களுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்களே இந்த அரசு, அப்போ அது லாஸ் வரும்ல, அந்த லாஸை இந்த அரசு தானே ஈடு செய்யணும். முன்னாடி வந்து மன்மோகன் சிங் காலகட்டங்களில் பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுத்துருந்தாங்க. அந்த மானிய காலகட்டங்களில் அரசு அந்த மானியத்தை பட்ஜெட்டில் ஒதுக்கும். இப்போ நீங்கள் வந்து மின்சாரத்துறையில் 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அந்த மின்சார வாரியத்துக்கு ஏதாவது அரசு பட்ஜெட்டில் இருந்து ஏதாவது ஒதுக்கியிருக்கீங்களா நிதினா? இல்லை. அதே இந்த பெண்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்துருக்கீங்க, அப்போ வந்து பெண்களுக்கு ஃப்ரீ கொடுக்கறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பாருங்கள். அவனுக்கு படி குறையும், அந்த கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் படி குறைஞ்சிடும், கையில் வர பணமும் குறைஞ்சிடும், அப்புறமா மைலேஜும் அவன் கேட்பான். அது வந்து ஒரு கட்ட வண்டி தான் இருக்கும், அந்த கட்ட வண்டியை வச்சுட்டு மைலேஜை கொடுன்னா அவன் எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு நியூட்ரலில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். அந்த வண்டியில் மைலேஜாக வராது. நல்ல ஒரு பெரிய மிக சிறந்த ஆக சிறந்த டிரைவர்னாலும் மைலேஜ் வராது. ஆனால் அவங்க உட்காந்துட்டு இவனை மிரட்டுறதுக்குன்னே அவன் இருப்பாங்க அந்த டிப்போவில் உட்காந்துருக்குறவன். அவனுக்கும் தெரியும் அதில் மைலேஜாக வராதுன்னு. ஆனால் இவனை மைலேஜ் வரலன்னு அவனை டார்ச்சர் பண்ணி அவனுக்கு மன ரீதியான டார்ச்சரை கொடுப்பாங்க. அவன் எப்படி வேலை செய்வான்? அவன் வந்து கடமைக்கு தான் வேலை செய்வான், எல்லாம் சண்டைக்கு போவான் பேசஞ்சர்கிட்ட. அவன் அதுக்காக அவன் ப்ரைவேட் பஸ்ஸுக்கு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அந்த நிர்வாக குளறுபடிகளால் ஸ்பேர்ஸ் வாங்கிறதுல, ரிப்பேர் பண்ணுறதில், மெயின்டெனன்ஸில், உள்ளுக்குள்ளே வந்து பணிமனைகளில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை எடுக்கிறதுல அவங்க அங்கேயும் பாலிடிக்ஸ் இருக்கும். அங்கேயும் ஒரு 10 பேர் இவங்க எடுத்திருப்பாங்க, ஒரு 4 பேர் அந்த டிப்போ மேனேஜருக்கு தெரிஞ்சவனாக இருப்பான், அவன் உட்காந்துட்டு இருப்பான், மீதி 6 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனும் கடமைக்கு தான் வேலை செய்வான். இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரியான ஊழல், இந்த மாதிரியான அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாம் நடந்து அந்த நிறுவனமே மட்டமான நிறுவனமாக மாறிடுச்சு. அப்புறம் கலைஞர் காலகட்டங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, சில இடங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்றலை, டிக்கெட்டே நாங்கள் ஏற்றலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே மைல்டாக ப்ரைவேட் வண்டிகளில் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு மாற்றி ஏற்றிடுவாங்க, அப்படியே ஏற்றிக்கிட்டே வருவாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் இப்போ ஃப்ரீ கொடுத்துருக்காங்கல்ல பெண்களுக்கு, அது ஈடுகட்டுறதுக்காக நிறைய வழித்தடங்களில் இருக்கிற டிக்கெட்டுகள் உயர்த்தப்பட்டிருக்கு மறைமுகமாக. இது வந்து ஜெயலலிதா காலகட்டத்திலையும் நடந்தது, கலைஞர் காலகட்டங்களில் நடந்தது. ஒன்று போர்டை மட்டும் மாற்றிடுவாங்க, அவ்வளோதான். எல்எஸ்எஸ் போடுவாங்க, இல்லை எக்ஸ்பிரஸ் போடுவாங்க, இல்லைன்னா ஃபியூ ஸ்டாப்ஸ் போடுவாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் போடுவாங்க, எதையாவது ஒன்று போட்டு டிக்கெட்டை ரைஸ் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு. ஆனால் அந்த சேவை வந்து கிடைக்கவே கிடைக்காது. டிக்கெட் நீங்கள் அதிகமாக தான் கொடுக்குறீங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இன்னொருத்தர்கிட்ட இதே மக்கள்கிட்ட இருந்து அவங்க எடுத்துடுவாங்க. ஆனால் அந்த நிர்வாக நட்டத்திலே தான் ஓடிட்டு இருக்கும். புது பஸ்ஸும் கிடைக்காது. மின்சார பேருந்து வாங்குகிறோன்னு சொல்லுவாங்க, அந்த மின்சார பேருந்து வாங்கியாச்சு ஓடுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மின்சார பேருந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு அதெல்லாம் என்னன்றது ப்ராப்பராக கொடுக்கல. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலைகள் வேறு இருக்குது. அது எவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி அது லாபகரமாக இருக்குது உலகளாவிய அளவுக்கு அப்படிங்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. ஏன்னா அதை குறித்தான பெரிய அளவுக்கு வெளி உலகங்களுக்கு மின்சார பேருந்துகளோட பயன்பாடு, அதனுடைய வாழ்நாள், அதனுடைய பேட்டரி லைஃப், இதை பற்றி இன்னும் சரியான அளவுக்கு வெளியில் வரலை கார்கள் அளவுக்கு. ஸோ அது இல்லை என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது. இப்போ பெங்களூரில் ஓடிக்கிட்டு இருக்குது மத்திய அரசுடைய துணையோட அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரமாக இருக்கணும்? பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு பெண்ணே டிரைவரும் அவருக்கு கண்டக்டராகவும் இருக்குது. தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போ அப்படின்ற மாதிரி. அப்போ நிர்வாகத்தை வந்து சீர்படுத்தி அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் பொருட்களை வேறு வழிகளை என்னென்ன வகைகளில் வந்து அந்த லாபகரமாக அந்த நிறுவனத்தை மாற்றணுங்கிற அக்கறை அரசுக்கும் இல்லை, அங்கே இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை, கீழே கடைநிலையில் இருக்கிற பணியாளர்களுக்கும் இல்லை. இப்போ இருக்கிற டெய்லி வேஜஸ் ஆட்களுக்கு ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா அவனுக்கு மரியாதையும் கிடையாது. ஒரு வெளியில் அந்த வேலை செய்கிறேன்ட்டு போய் சொன்னாங்க டெய்லி வேஜஸா அப்படின்ற மாதிரி இருப்பான். இப்போ அவனுக்கு எந்த விதமானதும் கிடையாது. அவனுக்கு இதுவே இருக்காது. போனோமா, ஒரு வேலையை செஞ்சோமா, வண்டியை ஓட்டணுமா, கொண்டு போய் நிப்பாட்டணுமா, வந்தோமா, அப்புறம் அங்கே உட்காந்துட்டு ஒரு ஆள் மைலேஜ் கொடுக்கல, இந்த ஸ்டாப்பு நிறுத்தாமல் போயிட்டீங்கன்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு. அவன் நிறுத்தாமல் வந்தால் மைலேஜ் கொஞ்சம் மாறுன்றதுனால ஒத்தாளுக்கு நிறுத்தாமல் தான் வருவான். நான் நேற்று போயிட்டு இருக்கேன், 3 பஸ்ஸு 3 ஸ்டாப்பில் 3 பெண்களை நிறுத்தாமல் போகிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு ஃப்ரீ அந்த பஸ்ஸில். அப்போ அது நிறுத்தாமல் போகிறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அந்த பொண்ணை நிப்பாட்டி வச்சுட்டு போகிறதுல என்ன இருக்குது? அந்த பெண் வந்து நிற்கிறாங்க. நான் ஹைவே தான் சரி, இவங்க நிறுத்த மாட்டாங்க, ஃப்ரீ பஸ்ஸுங்க தான் நிறுத்த மாட்டாங்க, அருகாமல் தானா இல்லை மெயின் ரோடா அப்படின்னு கேட்டால் அவங்க அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் காரணமாக அவங்களுக்கு ஒரு பீதி இருக்குது. இல்லைங்க அப்படின்ற நிலைமைக்கு அவங்க மாறுறாங்க. ஒரு உதவி கூட செய்ய முடியல. அந்த நிலைமையில் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற நிலைமை இருக்குது.
அவங்களுக்கும் பயம் இருக்குல்ல, அது நியாயம் தானே. இப்போ செயினை ஸ்நாச் பண்ணிவிடுவான், வேறு பிரச்சனை ஏதாவது வந்துடுமா, கூட்டிகிட்டு போய் ஏதாவது செஞ்சிடும். ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே சமூகத்துக்குள்ளே இருக்குது. இந்த போக்குவரத்து துறை வந்து அந்த ஃப்ரீ கொடுத்தாங்கங்கிறதுக்காக இந்த பஸ்ஸை நிறுத்தாமல் போகிறது, அதை பொண்ணு ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் சோறோ இல்லை குழந்தைகளையோ பார்க்க போகிறதுக்காக ஒரு 5:30 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பஸ்ஸு 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு நிற்கலைன்னா தனியார் பஸ்ஸுக்கு தானே போவாங்க அவங்க. ஸோ நீங்கள் கொடுத்தும் பயன் கிடையாது இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த போக்குவரத்து துறை அவ்வளோ சீர்கட்டு போய் கிடக்கு உள்ளுக்குள்ளே. அது தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படியே சுரண்டி அதை என்ன சொல்லுவாங்க, தங்க முட்டையிடுற வார்த்தை பிதுக்கி முட்டைகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நிறுவனம் வந்து திவாலாகிற நிலைமைக்கு போகும். அது வரைக்கும் இப்போ வந்திருக்கிற அரசு ஏதேனும் ஒன்று செஞ்சு அந்த துறையை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ நீங்களும் ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணுறீங்க. அந்த ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த லாஸை எப்படியாவது மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த பணிப்பனைகளை அந்தந்த டிப்போக்களுக்கு அந்த வந்து டார்கெட் கொடுத்து அந்த டிப்போக்கள் அந்த லாபகரமாக ஈட்டணும். லாபகரமாக ஈட்டலைன்னா அந்த அவங்களுக்கு மெமோ கொடுங்க, டிப்போ மேனேஜர்ஸ்க்கு மெமோ கொடுங்க. இவ்வளோ அளவுக்கு வந்து லாபம் ஈட்டணும், இவ்வளோ லாபத்தை, அதாவது இவ்வளோ ஃப்ரீயை கொடுத்தும் லாபம் ஈட்டணும். அதுக்கு ஈட்டுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது, வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நீங்கள் போகாத பஸ்ஸு போகாத இடங்களே இல்லை, உங்களோட பஸ்கள் போகாத இடங்களே இல்லை. நிறைய குக்கிராமங்களை கவர் பண்ணுறீங்க, நிறைய பேர்த்துக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறீங்க. அதனால் அது எல்லாத்தையும் கவர் பண்ணி அதில் வழியாக ஒரு விவசாயி இருக்காருன்னா அவரோட பொருளை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாருன்னா ஒரு கிலோமீட்டர் வந்து அந்த வண்டியை கொஞ்சம் மாற்றி ஓட்ட முடியும் அப்படின்னா அதை மாற்றி ஓட்டுறதுக்கான முயற்சி கூட ஈடுபடலாம். அந்த மக்கள்கிட்ட சொல்லலாம், ஒன்றும் இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதை மாதிரியான சில மாற்றங்களை செய்தாலே அது லாபகரமாக மாற்ற முடியும். இவ்வளோ நெட்வொர்க் இருக்குது, இவ்வளோ அளவுக்கான உட்கட்டமைப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்தலாம். அதுதான் என்னோட இது போக்குவரத்து துறையில். இது மின்சாரத்துறையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மின்சாரத்துறையிலையும் 100 யூனிட் கடந்த காலங்களில் ஃப்ரீ கொடுத்துருக்கீங்க. அதுவும் அது லாஸ் தான். சப்போஸ் வந்து கொள்முதல் விலைகள் வந்து அதிகமாக இருந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டு மின்சாரத்தில் 100 யூனிட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க. இதே ஒரு கமர்ஷியல் கரண்ட் வந்து 11 ருபீஸ் நீங்கள் வாங்குறீங்க பர் யூனிட் அப்படின்னா நீங்கள் வாங்குகிற பர்ச்சேஸ் வந்து பல ஜெயலலிதா காலகட்டங்களில் நத்தம் விஸ்வநாதன் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நிலக்கரி கொள்முதலில் பல பிரச்சனைகள் இருந்ததை சுட்டி காட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி அடுத்த நிலையில் வந்து செந்தில் பாலாஜி இருக்கும்போது இதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. கூடுதல் விலையில் கொள்முதல் செய்யப்படுது, அதாவது 18 ரூபாய்க்கெல்லாம் ஒரு யூனிட் கரண்ட் வந்து பொது தொகுப்புலேருந்து கொள்முதல் செய்யப்படுது, வேறு மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படுது, நிலக்கரி வந்து தரமில்லாத நிலக்கரி கூடுதல் விலைகளில் பல நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு, அந்த நிலக்கரிகள் பயன்படுத்தி அனல் மின்சாரத்தில் வந்து உற்பத்தி பண்ணும்போது நிறைய உற்பத்தி லாஸ் வரும். இப்படி பல இடங்களில் அந்த மின்சாரத்துறைக்குள்ள ஊழல் அடிப்படையில் பல அளவில் இழப்புகளை ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்கும்போது அதை வந்து மத்திய தமிழக அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் மேட்ச் பண்ணணும். அப்போ தான் அந்த வாரியம், அந்த மின்சாரத்துறை வந்து முழுமையாக இயங்க முடியும். அப்புறமா இதில் லாஸ் நிறையா இருக்குது. அதாவது ஏமாத்துறது வேலையில் மட்டும் நல்லா ஈடுபடுறாங்க. பை மந்த்லியாக இருக்கிற அந்த பில்லை சிங்கிள் மந்த்தாக மாற்றி மக்கள்கிட்டே திரும்பவும் பணத்தை கொடுக்குறதுக்கு பார்க்குறாங்க. அதாவது இப்போ அப்போ 100 யூனிட் உனக்கு ஃப்ரீ கிடைக்கும்னு எப்படி 100 யூனிட் ஃப்ரீ? அரசு வந்து என்ன இப்போ 2 மாதத்துக்கு கொடுக்குற 100 யூனிட் 1 மாதத்துக்கு 100 யூனிட் கொடுத்தா அரசுக்கு ஏற்கனவே ஹெவி லாஸ் தான் வரும். அது மட்டும் கிடையாது, அரசுக்கு மட்டும் லாஸ் வராது, மக்களுக்கும் லாஸ் வரும். ஏன்னா நீங்கள் வந்து அடிப்படை கட்டணம் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் அடிப்படை கட்டணங்களை கட்டுவீங்க. அதாவது ஃபிக்ஸ்டு சார்ஜஸை நீங்கள் வந்து பை மந்த்லி இருக்கிறத வந்து மந்த்லியாக மாற்றுறீங்கன்னா அந்த ஃபிக்ஸ்டு சார்ஜ் மாறவே மாறாது. பை மந்த்லியாக நீங்கள் என்ன ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் கட்டுறீங்களோ, அடிப்படை இது பணம் கட்டுறீங்களோ அந்த பணத்தை நீங்கள் கட்டி தான் ஆகணும். அப்போ என்ன ஆகணும், உங்களுக்கு டபுள் ஆகிடும். இப்போ பக்கமாக கூட அது நடந்திருக்கு. பக்கமாக வந்து செந்தில் பாலாஜி வந்து திரும்ப மின்சாரத்துறை அமைச்சராக வந்தபோது ஒரு அமௌண்ட்டை போட்டு வசூல் பண்ணாங்க. அதாவது எல்லா இணைப்புகளுக்கும் அந்த அடிப்படை தொகுதியில் ஒரு அமௌண்ட்டை கூட்டினாங்க. வீடுகளுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டாங்க. அது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பில்லில் வந்ததுனால உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். அடிப்படை கட்டணம் உயர்த்தப்பட்டது போன ஆட்சியில். அதே வந்து ஒரு கமர்ஷியல், அதாவது வணிக ரீதியான ஒரு கனெக்ஷனுக்கும் உயர்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா வரைக்கும் வணிக ரீதியாகவும் வீடுகளுக்கு ஒரு 250-300 ரூபா வரைக்கும் அடிப்படை கட்டணம் உயர்த்தப்பட்டது. இப்போ அந்த அடிப்படை கட்டணம் நீங்கள் மாதம் கட்ட வேண்டியதாக இருக்கும். உங்களை ஏமாத்துறாங்க. பை மந்த்லி வந்து மந்த்லியாக மாற்றும் போது உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு 100 யூனிட் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது கொடுக்குற அளவுக்கு அரசுகளில் பொருளாதாரமெல்லாம் கிடையாது. இப்போ 200 யூனிட்டாக இவர் கொடுத்துருக்கிறது மந்த்லி பை மந்த்லியாக இல்லாமல் மந்த்லியாக வந்துச்சுன்னா 200 யூனிட் மந்த்னா 400 யூனிட் உங்களுக்கு தரணும். அப்படியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு தமிழக அரசுடைய பொருளாதாரம் கிடையவே கிடையாது. இப்போ இந்த 200 யூனிட்டை கொடுக்க முடியும், அதில் அதுக்கான பொருளாதார ஆதாரங்களை ஏற்படுத்த முடியும். ஸோ மக்கள் உங்களை ஏமாத்துறாங்க. இதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு முன்னால் டெலஃபோன் பில் வந்து
பைமந்த்லி இருந்தது. அதை வந்து மந்த்லியாக மாற்றினா உங்களுக்கு லாபம் அப்படின்னாங்க. அப்படியே மாற்றும்போது என்ன ஆச்சுன்னா, நான் பைமந்த்லியாக ரூ. 700 ஃபிக்ஸ்டு சார்ஜ் கட்டிக்கிட்டு இருந்தேன். அதே பைமந்த்லியாக மந்த்லியாக வரும்போது ஃபிக்ஸ்டு சார்ஜ் ரூ. 700 தான். எனக்கு எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்கல. முன்னாடி வந்து கூடுதலாக வந்து இப்போ வந்து 2 மாதத்துக்கு கிடைக்கிறது அப்படியே 1 மாதத்துக்கு கிடைக்குது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதை 2ஆக பிரேக்கப் பண்ணிட்டானுங்க. நான் வந்து பைமந்த்லியாக வந்து கட்டிக்கிட்டு இருந்த 1500 மந்த்லி 1200 மந்த்லி 1200 தான் பில்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மாறின ஆளாக நான் அதை இப்படி இருந்தும் இப்படி மாறின ஆளாக பார்த்துருக்கேன் டெலிஃபோன் பில்லில். ஸோ உங்களுக்கு அது நல்லதே நடக்காது, கெடுதல் தான் நடக்கும். மந்த்லி பில்லிங்னு சொல்கிறது வந்து மகா பிராடுத்தனத்தினுடைய உச்சம் அது. அதனால் பைமந்த்லியே இருங்க மக்களே. கொஞ்சம் கூட இவனு சொல்கிறத நம்பாதீங்க. உங்களுக்கு எவனுமே நல்லா செய்ய மாட்டான். எல்லா ப்ராடு பேலவோ ஏமாத்துறானுவோ, இல்லைன்னா பேரை மாற்றி வச்சு ஏமாத்துறானுவோ, இல்லைன்னா வந்து ஊர் பேரை மாற்றி சொல்லி ஏமாத்துறாங்க. அதனால் உஷாராக இருங்க. மின்சாரத்துறையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. பராமரிப்பு பணிகளில், ஆட்கள் பற்றாக்குறைகளில், பயன்படுத்துறதில், வீணடிக்கிறதுல, முறையாக பராமரிப்புகள் இல்லாத சப்ஸ்டேஷன்ஸ்களால், அப்புறமா வந்து கூடுதலாக எந்த நேரங்களில் அதிகமாக மின்சாரம் தேவைப்படுதோ அதை வந்து அந்த நேரங்களில் கரெக்டாக கொடுக்காம ஃப்ளக்சுவேஷனால் பல இணைப்புகளில் பிரச்சனைகளை உண்டாக்குறது. அப்புறமா ஒரு நாள் ஷட்டவுன்னு சொல்லி நிறுத்திட்டு மரங்களை வெட்டுறது, இந்த மாதிரியான மராமத்து வேலைகள்லாம் செய்யாமல் ஒரு சின்ன காற்றடித்த உடனே 3 மணி நேரம் பவரை நிப்பாட்டி வைக்கிறது. இப்படி பல குளறுபடிகளோடு தான் அந்த நிர்வாகமும் இருக்குது. அந்த நிர்வாகம் லாபகரமாக இயங்கக்கூடிய நிர்வாகம் தான். ஆனால் அந்த நிர்வாகத்திலேருந்து என்ன நடக்குது, எங்கெல்லாம் பணம், இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னு சொல்கிறாங்க. முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து தரமாக இருக்கும். இப்போ வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர் ஆந்திரா மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதில் என்ன மாதிரியான ஊழல்கள் எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறாங்கன்னு தெரியலை. அது வந்து இன்னும் அண்டர்கோன் கேஸஸில் இருக்குது. ஸோ இந்த துறைகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்தாலே அது லாபத்தை கொடுக்கும். ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ பணத்தை அந்த துறைகள் வாங்குது அப்படின்னு அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.